وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. وقال أيضا لأملأن جهنم منك وممن تبعك منهم أجمعين. وقال رسول الله صلى الله عليه وسلم من سأل الله الجنة ثلاثا قالت الجنة اللهم أدخله الجنة، ومن استعاذ بالله النار قالت النار اللهم أعيذه من النار. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழ்ச்சியும் ஏகவல்லோர் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபஅ தாபீஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் அது வந்ததும் தெரியவில்லை, கழிந்ததும் தெரியவில்லை. கடைசி 10 நாட்களில் நாம் எல்லாம் இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரமலானில் எஞ்சி இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்மால் முடிந்த அளவுக்கு நஃபிலான வணக்கங்கள் அதிகமாகவும், குர்ஆன் ஓதுவது அதிகமாகவும், திக்ர் திலாவத்துகள் செய்யக்கூடிய நசீபை எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரன் புரிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அளவிலா கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையினால் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாம் அடைந்திருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் என்பது மிக முக்கியமான ஒரு நாட்கள். இந்த நாட்களில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்துக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், அதிகமாக பாதுகாப்பு தேடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே இந்த கடைசி நாட்களில் அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டியது நரகத்தை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் நரகம் குறித்து எச்சரிக்கை செய்ததை போன்று வேறு எதை குறித்தும் அல்லாஹ் இந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்ததாக இல்லை. அல்லாஹ் பிரத்யேகமாக சில சூறாக்களில் நரகத்தை குறித்து மாத்திரமே அல்லாஹ் சில சூறாக்களில் பேசி இருக்கிறார். அந்த அளவுக்கு நரகம் குறித்து தான் குர்ஆனில் அதிகமாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். எனவே அந்த நரகத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் நரகத்தை குறித்து அத்துணை நிலைமைகளையும், நரகம் குறித்து உண்டான அத்துணை தன்மைகளையும் தெள்ள தெளிவாக
நம் கண்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தக்கூடிய வகையிலே ஏராளமான சம்பவங்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் வரிசையாக கூறியிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் நரகம் என்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய நார் என்ற வார்த்தையை அல்லாஹ் 101 வசனங்களிலே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஜஹன்னம் என்ற வார்த்தையை அல்லாஹ் 77 இடங்களிலும், சஈர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் 26 இடங்களிலும் பயன்படுத்தியதிலிருந்து நரகம் குறித்து உண்டான எச்சரிக்கையை, நரகம் குறித்து உண்டான அந்த கடுமையை நாம் நம்முடைய உள்ளத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, பாவமே செய்யாத, பாவத்தினுடைய நினைப்பு கூட வராத எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நரகத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சதா சர்வகாலமும் பாவத்தினுடைய சிந்தனைகளிலேயே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த அளவுக்கு நரகம் குறித்து உண்டான பாதுகாப்பை தேட வேண்டும் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, அருளிறங்கும் பருவகாலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரமலானில் கூட நரகத்தை விட்டும் பாதுகாப்பை நாம் பெறவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பை கேட்டு பெறவில்லை என்று சொன்னால், நம்மை விட துர்பாகியசாலி இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அன்பான பெருமக்களே, ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதிலும் வாய்ப்பிலே கடைசியிலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பையும் நாம் தவற விட்டு விட்டோம் என்று சொன்னால், மறுபடியும் இந்த வாய்ப்பை பெறுவதற்காக நாம் இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும். அந்த ஒரு வருடத்திற்குள் நமக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே அன்பான பெருமக்களே, எஞ்சி இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையிலே அமல்களை அதிகப்படுத்தக்கூடிய நல்ல நசீபை எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கம் மற்றும் நரகத்திற்கு உண்டான முன்காட்சிகள் அவனுடைய மரணத்திலே காட்டப்படும், அவனுடைய கபரிலே காட்டப்படும். யார் நரகத்தை தாண்டி சொர்க்கத்திற்குள் செல்லுகிறாரோ அந்த நாள் தான் அவருக்கு வெற்றியான நாள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவார். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்ஸிலல் ஜன்னத, யார் அந்த நரகத்தை கடந்து தான் சொர்க்கத்திற்குள் செல்ல வேண்டும். யார் நரகத்தை கடந்து சொர்க்கத்திற்குள் செல்லுகிறாரோ அந்த நாள் தான் அவருக்கு வெற்றிக்குண்டான நாள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். அன்பான பெருமக்களே, பொதுவாக நரகம் குறித்து எச்சரிக்கை செய்யப்படும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு மூமியினுடைய உள்ளத்திலும் ஷைத்தான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே போட்டு விடுவான். என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் நம் எல்லோரையும் சொர்க்கத்துக்குள்ள அமைச்சிருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஷைத்தானுடைய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே ஷைத்தான் போட்டு விடுவான். உண்மைதான். எப்படியாவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள் கலிமா சொன்ன எல்லா முஸ்லிம்களும் சொர்க்கத்திற்குள் சென்று விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் செய்த பாவங்களுக்காக தண்டனையை அனுபவிக்காமல் சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது என்பதும் குர்ஆனில் இருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை. அன்பான பெருமக்களை, நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நரகம் என்பது அது காஃபிர்களுக்கு மாத்திரம்தான் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் அல்ல. நரகம் என்பது பாவம் செய்த பாவிகளுக்கும் தான். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நரகத்திலிருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாம் செய்த பாவங்களுக்கு இந்த உலகத்திலேயே பாவ மன்னிப்பை பெற்ற, தௌபாவை பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா, அந்த நரகத்திலே பல யுகங்களாக பாவிகள் அந்த நரகத்திலே தங்கி இருப்பார்கள். அரபியில் ஹுக்குபி என்றால், ஒரு ஹுக்குபி என்பதற்கு 40 ஆண்டுகள் என்று அர்த்தம். அன்பான பெருமக்களே, இந்த உலகத்திலே உண்டான ஒரு நாள் நாளை மறுமையில் உண்டான ஒரு நாளுக்கும் ஒத்து போகாது. இன்னைக்கு நம்மளுடைய இந்த உலகத்துல ஒரு நாள் என்று சொன்னால் 24 மணி நேரம். ஆனால் மறுமையிலே ஒரு நாள் என்பது அது பல யுகங்களாக இருக்கும். வேடிக்கைக்கு சொல்லுவோம் அல்லவா, காதலன் காதலியை பார்க்கிறேன் சொன்னா ஒவ்வொரு நிமிடமும் பல யுகமாக கழியுதுன்னு சொல்லுவோம்.
அந்த யுகத்திற்கு யாரும் அர்த்தம் சொல்லிவிட முடியாது. ஒரு யுகம் என்று சொன்னால் அந்த யுகத்திற்கு யாரும் அர்த்தம் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் நாளை மறுமையிலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்திலே பாவிகள் பல யுகங்களாக தங்கி இருப்பார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். ஒரு ஹுக்கும் என்றால் 40 ஆண்டுகள் என்று சொன்னால் பல ஹுக்கும் என்பதற்கு எந்த அர்த்தத்தை சொல்ல முடியும்? எப்படிப்பட்ட நாட்கள் நாம் கணக்கீடு செய்ய முடியும்? லாபிதீன ஃபீஹா அஹ்காபா, அந்த நரகத்திலே பாவிகள் பல யுகங்களாக தங்கி இருப்பார் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அன்பான பெருமக்களே, வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். நன்மைகள் செய்தவர்களும் கூட அந்த நரகத்தை கடந்துதான் சொர்க்கம் செல்ல வேண்டுமே என்று இருக்கின்ற பொழுது, பாவம் செய்திருக்கக்கூடிய பாவிகள் அந்த நரகத்தினுடைய அந்த பாலத்தை, அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை எப்படி கடந்து செல்ல முடியும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமக்கள், இதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்களும் நல்லடியார்களும் தினம் தினம் அழுவார்கள் நரகத்தை குறித்து, அந்த மறுமைக்குண்டான அந்த விசித்திரத்தை குறித்து, அந்த கடுமையான அந்த நிகழ்வுகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய முன்னோர்கள் அழுததாக வரலாறு. மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய வார்த்தை, என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி புலம்புவான். கேட்டு கேட்டு பார்த்த மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் சொன்னாங்க, ஏப்பா இப்படி சொல்ற? என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று ஏன் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறாய்? அல்லாஹ் உனக்கு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், ஈமானை கொடுத்திருக்கிறான், இதைவிட வேறு என்ன பாக்கியம் உனக்கு வேண்டும் என்று உன்னுடைய தாய் சொன்னவனே மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உண்மைதான். ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் அல்லவா, வ இம்மின்கும் இல்லா வாரிதுஹா, ஒவ்வொருத்தரும் நாளை மறுமையிலே அந்த நரகத்தை கடந்து செல்லாமல் சொர்க்கத்திற்குள் புக முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா. இந்த ஆயத் எனக்கு நினைவு வருகின்ற பொழுதெல்லாம் எனக்கு நரகம் குறித்து உண்டான பயம் வந்து விடுகிறது என்பதாக மைசரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாறு. பெருமக்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பேற்பட்ட சஹாபி! அல்லாஹ் யக்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையிலே நடந்தால் ஷைத்தான் இன்னொரு பாதையிலே விரண்டோடுகிறார் என்று சொல்லப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் சொன்னாங்க, கேட்டாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே எனக்கு உபதேசம் செய்யுங்க. நாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர்பட்ட சஹாபி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செஞ்சான், நரகத்தை பற்றி உபதேசம் செஞ்சான். இந்த நரகம் எப்படிப்பட்ட இருக்கும் என்பதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்தை குறித்து உண்டான உபதேசத்தை செய்தார்கள். அந்த நரகத்திலே கிழக்கிலே நரகத்தை திறக்கப்பட்டால் அந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தின் காரணமாக மேற்கிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நரகத்திலே மேற்கிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மூளை அப்படியே உருகிவிடும் என்பதாக கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுபடியும் கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் நரகம் கொதிக்க வைக்கப்படும், நெருப்பு கொதிக்க வைக்கப்படும். இந்த நெருப்பினுடைய அந்த கொதிக்கிறது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இந்த நரகம் கொதிக்கின்ற பொழுது அல்லாஹ்விற்கு நெருக்கமான மலக்குமார்களும் ரசூல்மார்களும் மண்டியிட்டு அழுவார்கள், யா அல்லாஹ் இவ்வளவு உஷ்ணமாக இருக்கிறதே என்று அழுகின்ற பொழுது, எப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட நாளை மறுமையிலே அந்த நரகம் கொதிக்க வைக்கப்படுகின்ற பொழுது அந்த உஷ்ணம் தாங்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூட நரகத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். யா அல்லாஹ் என்னை நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடுவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்வதாக கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே உபதேசம் செய்வார்கள். எனவே அன்பான பெருமக்களே, அவ்வளவு உஷ்ணமான அந்த நரகம், அந்த நரகத்தை குறித்து உண்டான சிந்தனை
இன்றைக்கு நம்மிடத்திலே எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ரமதானிலும் கூட எத்தனையோ நபர்கள் நோன்பு வைக்காமல் இருக்கிறார்கள். சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்கிறது. வாயிலை பாக்கை போட்டுக்கொண்டு குதப்பக்கூடிய எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு நம்மிலே இருக்கிறார்கள். ஏதோ ஒரு அற்ப காரணத்திற்காக நோன்பை வைக்காமல் இருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை நோன்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் கூட இந்த ரமதானில் நோன்பு வைக்காமல் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நரகம் குறித்து எவ்வளவு கவனமில்லாமல் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோன்பு வைக்காமல் விடுபவர்கள் ஏராளம். தொழுகை இந்த ரமதானிலும் தொழாதவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். வியாபாரம் வியாபாரம் என்று சொல்லி பகலெல்லாம் நோன்பு நோற்பதில்லை, இரவிலும் கூட வியாபாரத்தை விடுவது கிடையாது. தராவிஹ் தொழுகை நடக்கிறது என்று சொன்னால் எத்தனையோ வியாபாரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, நன்மையை அள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும், பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்மை விட நஷ்டவாளி இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறித்து உண்டான செய்தியை வரிசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். நாளை மறுமையில் நரகம் இழுத்து வரப்படும். நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். நெருப்புக்கு கடிவாளம் போட முடியுமா? நம்முடைய அறிவியல் சார்ந்த மூளைக்கு யோசிச்சோம் என்று சொன்னால், நாளை மறுமையினுடைய நிகழ்வு என்பது நம்முடைய மூளைக்கும் நம்முடைய அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது. நாளை மறுமையிலே நரகம் 70,000 கடிவாளம் இடப்பட்டிருக்கும். அந்த 70,000 கடிவாளத்தில் ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான் அல்லவா, வஉஸ்லிஃபத்தில், நாளை மறுமையில் நரகம் யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி, நாளை மறுமையிலே அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான், ஹலிம் தலஅதி, நீ நிரம்பிட்டையான் கேட்கும் பொழுது நரகம் சொல்லுமா, ஹல் மின் மஸீத், இன்னும் யாராவது இருக்காங்களா, இன்னும் ஏதாவது இருக்குதா உள்ள போறதுக்கு பாக்கி. நாளை மறுமையிலே நரகத்திலே எரிகற்கள் யார் என்று சொன்னால் மனிதர்களும் கற்களும் தான், நாமும் கற்களும் தான். அப்படிப்பட்ட அந்த நரகத்திலே, நரகம் குறித்து அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்தோம். ஒரு சபையிலே வானத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு சத்தம் கேட்டவுடனே நாங்கள் எல்லாம் வானத்தை பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்தார்கள். பார்த்து விட்டு எங்கள்கிட்ட கேட்டாங்க, என்ன சத்தம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டவுடனே சஹாபாக்கள் நாங்க எல்லோரும் சொன்னோம், என்ன சத்தம் தெரியல, அல்லாஹ்வும் ரசூலும் தான் அறிந்தவர் என்று சொன்னவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை நோக்கி 70 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல் வீசப்பட்டது. அந்த கல் இப்பொழுதுதான் நரகத்தினுடைய அடி ஆழத்துக்கு கொண்டு இப்பதான் உள்ள விழுந்திருக்கு. இந்த சத்தத்தை தான் நீங்கள் கேட்டீர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார். அப்படிப்பட்ட ஆழமான நரகம். அந்த நரகத்தினுடைய எரிபொருட்கள் யார் என்று சொன்னால் கற்களும் மனிதர்களும் தான் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவையும் நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வானத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்ன ஷஜரத்த ஸக்கூம், நிச்சயமாக நரகவாசிகள் உண்ணக்கூடிய உணவு ஸக்கூம் என்று சொல்லப்படக்கூடிய கல்லி மரம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். தஆமுல் அதீம், பாவிகளுடைய உணவு கல்லி மரம். கல்லில் ஹமீம், அந்த நரகத்துடைய அந்த ஸக்கூ மரம் எப்படி கொதிக்கும் என்று சொன்னால், அவர்களுடைய பாவிகளுடைய வயிற்றிலே எப்படி கொதிக்கும் என்று சொன்னால், உருக்கப்பட்ட செம்பு எப்படி நெருப்பிலே கொதிக்குமோ அதே போன்று பாவிகளுடைய வயிற்றிலே கொதிக்கும் என்பதாக
அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி. எனவே அன்பான பெருமக்களே, அந்த அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நம்மை பாதுகாப்பு பெற்றுத்தரக்கூடிய ஒரே சக்தி நாம் வைக்கக்கூடிய இந்த நோன்பிற்கு தான் இருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, மிஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டியது, நரகத்தை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்பதாகத்தான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸஅலல்லாஹுல் ஜன்னத, யார் சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே 3 தடவை கேட்டாரோ, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு யார் 3 தடவை கேட்கிறாரோ அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் துஆ செய்யுமா, அல்லாஹும்ம அத்ஹில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் இந்த அடியாரை சொர்க்கத்தில் நுழைச்சிரு. யார் நரகத்தை குறித்து அல்லாஹ்விடத்திலே 3 தடவை பாதுகாப்பு தெரிகிறாரோ அப்பொழுது நரகம் அல்லாஹ் துஆ செய்யுமா, யா அல்லாஹ் இந்த அடியாரை என்னை விட்டு பாதுகாத்து என்பதாக நரகம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள். எனவே கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே அது அளவுக்கு அதிகமாக சொர்க்கத்தையும் கேட்கக்கூடிய நசீபையும், அளவுக்கு அதிகமாக நரகத்தை குறித்து உண்டான பாதுகாப்பை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக. சொர்க்கத்தை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தையும், நரகத்தை விட்டு பாதுகாப்பை பெறக்கூடிய நல்ல நசீபையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் வைத்த நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் கொடுத்த தான தர்மங்கள், ஸகாத்துகள், சதகாக்கள், இஃப்தார் சஹரிலே நாம் கொடுத்த இந்த தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.